Now we are going to see 6th standard General English Lesson 1 Sea Turtles. ஸோ sea turtles வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்க. ஸோ டர்ட்டிலோட 5 டைப்ஸ் ஆஃப் டர்ட்டிலோட இமேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாகர் ஹெட், செகண்ட் ஆலிவ் ரிட்டில், தேர்ட் ஒன் லெதர் பேக், அண்ட் ஃபோர்த் ஒன் ஹாக்ஸ் பில், அண்ட் ஃபிஃப்த் ஒன் கிரீன் sea turtle. ஸோ இந்த 5 டர்ட்டிலோட இமேஜஸோட இந்த லெசனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, லெசனில் பார்க்கலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா டார்டாய்ஸ் வந்து ஜூல இல்லை ரெப்டைல் பார்க்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ ஹவவர் நாட் மெனி வுட் ஹவ் சீன் இட்ஸ் மெரைன் ரிலேட்டிவ் sea turtles. ஸோ டார்டாய்ஸோட ஒரு ஃபேமிலி இதில் வர்றது தான் இந்த sea turtle அப்படின்னு சொல்லுவாங்க. when we are comparing to this tortoise வந்து சைஸ்ல ஸ்மாலாக இருக்கும். அது வந்து வாட்டர்லயும் இருக்கும், லேண்ட்லயும் அதால வாழ முடியும். பட் இந்த sea turtles ஃபுல்லாவே அதனோட என்டையர் லைஃப் ஃபுல்லாவே சீல தான் இருக்கும், ஓஷன்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீஷீஸ் ஆஃப் மெரைன்ல வந்து 7 ஸ்பீஷீஸ் ஆஃப் sea turtles வந்து இருக்கு. அதுல நம்ம இந்தியன் கோஸ்டல் ஏரியால பார்த்தோம்னா 5 டைப்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம அந்த இமேஜ்ல பார்த்தது. ஆலிவ் ரிட்டில், ஹாக் பில்ஸ், கிரீன் sea turtle, லாகர் ஹெட், லெதர் பேக். சரிங்களா? ஸோ கம்பேர்ட் டு டார்டாய்ஸ் sea turtle வந்து பெருசு. டார்டாய்ஸ் தான் சின்னது, sea turtle வந்து எது நமக்கு பெருசு. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷியஸ், இதுல எது ரொம்ப சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த 5 ஸ்பீஷியஸ்ல ரொம்ப சின்னது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆலிவ் ரிட்டில். ஸோ அந்த ஆலிவ் ரிட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமே நம்ம வெயிட்டை செக் பண்ணோம் அப்படின்னா அதனோட வெயிட் வந்து 35 kg தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 5 ஸ்பீஷிஸ்ல ரொம்ப பெருசு எதுன்னு பார்த்தோம்னா லெதர் பேக். லெதர் பேக் தான் எல்லாத்த விட பெருசு. அதனோட லென்த் வந்து 2.2 meters அண்ட் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கு நமக்கு 700 kgs இருக்கு. சரிங்களா? ஸோ sea turtles live their லைஃபுமே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா sea turtles ஃபுல்லாகவே ஓஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். பட் ஸ்டில் ஹேவ் த கனெக்ஷன் வித் லேண்ட். ஸோ இப்போ அது ஓஷன்ல மட்டுமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கும் வந்துட்டு போகும். எதுக்கு அப்படின்னா டு லே தயர் எக்ஸ், அதாவது அதனோட எக்கு போடுறதுக்காக மட்டும்தான் நமக்கு லேண்டுக்கு வருது. சரிங்களா? டுடே 4 of the sea turtle species mentioned above became extremely rare in India. ஆலிவ் ரிட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்டல் ஏரியால ஆஃபனா நமக்கு பார்க்க முடியுது. மீதி இருக்கிற 4மே வந்து இப்போ நம்ம இந்தியன் கோஸ்டல் ஏரியால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆலிவ் ரிட்டில்ஸ் however still commonly seen nesting on the sandy beaches along our coasters. நம்ம கோஸ்ட் ஏரியால நெஸ்டிங்காக வர்றது ஆலிவ் ரிட்டில்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்க இதுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுல சூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, இது பார்த்தலாம். Turtles are different from tortoise. Is it true or not? Yes, it's true. Next, turtles are sea animals. Yes, absolutely, it is correct. There are 7 kinds of sea turtles in the world. இதுவும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட், sea turtles are very small சொல்லிட்டாங்க. டார்டாய்ஸ் தான் ஸ்மாலா இருக்கும். turtles எப்படி இருக்கும்? big in size. So the statement is wrong. So the next one, turtles come ashore to lay eggs. It is absolutely correct. Sea turtles come to rest on land. So landக்கு வர்றது இல்ல, அது எதுக்கு வருது அப்படின்னா to lay egg. ஸோ அதனோட எக் லே பண்றதுக்காக தான் என்ன பண்ணுது, லேண்டுக்கு வருது. ஆலிவ் ரிட்டில்ஸ் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு wrong. Olive riddles are the only sea turtles seen on the Indian shores. Yes, it is also correct statement. So next நாம பார்க்க போறது glossary. Marine பாருங்க found in sea. So marine னா seaல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே marine அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Next, species, group of animal with common features. Coastal, land by the edge of sea. ஓகேவா? So the next வந்து நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா ஆலிவ் ரிட்டில் என்ன ஆகுது அப்படின்னா டர்ட்டில்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா ஷீஷோக்கு வருது எக் லே பண்ணுறதுக்காக. ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டு யூ நோன்னு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, அரிபடான்னு கொடுத்துருக்காங்க. இந்த அரிபடானா ஒன்றும் இல்லைங்க, மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டில் வந்து ஆலிவ் ரிட்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு சீஷோருக்கு வந்து எக் லே பண்ணுறதுக்காக வருது. ஸோ ஹவவர் ஒடிசா தான் is one of the only 3 places in the world where phenomenon known as mass nesting or aribada take place. அதாவது
இந்த சீ டர்ட்டில் எங்க வந்து முட்டை போட்டு அந்த இதை எந்த இடத்துல வந்து மொத்தமா வந்து முட்டை போட்டு அதை அடகுதோ அதை தான் அந்த இடத்த தான் வந்து மாஸ் நெஸ்டிங் அப்படி இல்லைன்னா அரிபடா அப்படின்னு சொல்றாங்க. மாஸ் நெஸ்டிங் இல்லைன்னா அரிபடான்னு சொல்றாங்க. அப்போ இந்த சீ டர்ட்டில் வந்து எப்போ வந்து எக் லே பண்ணணும்னா சர்டன் நைட்ஸ் டியூரிங் த நெஸ்டிங் சீசன் thousands ஆஃப் ஃபீமேல் டர்ட்டில்ஸ் பாருங்க, 1 or 2 ஃபீமேல் டர்ட்டில் கிடையாது, அந்த மெரைன்ல இருந்து மொத்தமா என்ன பண்ணுவோம், சீல இருந்து சீயோ ஓஷனோ எதுல இருந்து வந்தாலும் thousands ஆஃப் ஃபீமேல் டர்ட்டில்ஸ் மொத்தமா வரும். மொத்தமா வந்து கடற்கரையில வந்து சைமல்டேனியஸா லே தேர் எக்ஸ் அந்த பர்டிகுலர் பீச். அந்த பர்டிகுலர் பீச்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டர்ட்டில் வந்து எந்த கடற்கரையில பிறந்ததோ அதே கடற்கரைக்கு மீண்டும் வந்து என்ன பண்ணுவோம், அதனோட முட்டையை போட்டுட்டு அது மறுபடியும் ஓஷனுக்குள்ளேயே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அரிபடா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு டர்ட்டில் வந்து எந்த இடத்துல வந்து எக்கை லே பண்ணுதோ அதை தான் வந்து அரிபடா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2 பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அரிபடா எக் லேயிங் எக்ஸ் எப்போ வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் த மந்த் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச். ஸோ பாருங்க, மந்த் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச் ஃபீமேல் ஆலிவ் ரிட்டல்ஸ் கமேஷன் டு லே தேர் நைட் டைம். ஸோ நைட் டைம்ல தான் வந்து என்ன பண்ணுது, அதோட எக்கு வந்து லே பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். மந்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி அண்ட் நமக்கு ஜனவரி அண்ட் மார்ச். பிட்வீன் ஜனவரிலேருந்து மார்ச்க்குள்ள அந்த நடுவில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிட்வீன் டைம்ல வந்து ஆலிவ் ரிட்டல்ஸ் வந்து எக் லே பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது எந்த டைம்ல வருதுன்னு பார்த்தோம்னா நைட் டைம்ல வருது. This is quite a problem for them as the turtles' front flippers are unable to swim gracefully, effortlessly, but are not very useful for moving up. ஸோ இந்த டர்ட்டில்ஸ்க்கு வந்து சைடில் இருக்கும் இல்லையா ஃப்ளிப்பர்ஸ், அந்த ஃப்ளிப்பர்ஸை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஓஷனில் வந்து ஸ்விம் பண்ணும். அப்படி ஸ்விம் பண்ணும்போது அதனோட வேகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதே இது அந்த ஃப்ளிப்பர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஷீசோரில் வந்து நடந்து வருது அப்படின்னா அதால முடியாது. அந்த அளவுக்கு அந்த லேண்டு அந்த அந்த சாண்டு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மண்ணை வந்து தட்டி இதனால நடக்க முடியாது. Turtles has to haul itself laboriously onto the beach. ஸோ அப்படி அந்த பீச்சுக்கு வந்து அதோட எக்கை லே பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, சீஷோர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹால் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது ஒரு ஃபோர்ஸை வச்சு அப்படி புல் பண்ணி ரொம்ப கிரேட் எஃபர்ட் போட்டு அந்த பீச் வந்து அது வந்து அடையும். தென் இட் சூசஸ் a spot well away from the high tide. ஸோ என்ன பண்ணும், நம்ம அது போடுற முட்டை வந்து தண்ணியோட போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் உயரமான இடத்தை தேர்ந்தெடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உயரமான இடத்தை தேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூப்ஸ் அவுட் நெஸ்ட் கேவிட்டி 45 சென்டிமீட்டர் டீப். ஸோ 45 சென்டிமீட்டர் டீப்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல வந்து குழி தோண்டி வச்சுக்குது. இன்டூ விச் லே about 100 eggs. ஸோ ஒரு டர்ட்டில் மொத்தமா நம்ம பார்த்தோம் thousands ஆஃப் ஆலிவ் ரிட்டில்ஸ் வந்து மொத்தமா சீஷோர் வருது. வந்து அதோட ஃபிளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நடந்து மேலே வந்து ஒரு டைட்ல இருந்து கொஞ்சம் ஹை டைட் இடம் பார்த்து சூஸ் பண்ணி அதுல 45 சென்டிமீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுது, லேண்டை நல்லா டிக் பண்ணி அது உள்ளதான் எக்கு லே பண்ணும். எவ்வளோ எக் தான் 100 எக். அப்போ thousands ஆஃப் ஆலிவ் ரிட்டில்ஸ்னா ஒவ்வொரு ஆலிவ் ரிட்டிலும் 100 எக்னா நீங்க அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ வந்து அது எக் லே பண்ணுது அப்படின்னு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது அந்த எக்கோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the size of the egg is டேபிள் டென்னிஸ் பால் சைஸ்ல நமக்கு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கிரிக்கெட் பால் சைஸ் இல்லை, நமக்கு டேபிள் டென்னிஸ் பால் சைஸ்ல இருக்கும். Once all the eggs are laid, the turtle fills the cavity, then it camouflages the nest by tossing sand on it using its flippers. ஸோ அப்போ என்ன பண்ணுது, ஒரு தடவை அந்த எல்லா முட்டையும் விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து தெரியுது, அது எக் வந்து லே பண்ணுது. எல்லா எக்கும் லே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேமோஃப்ளாக் அப்படின்னா என்ன பண்ணா ஹைட் பண்றது, மறைச்சு வைக்கிறது. அப்போ மண்ணை போட்டு மறுபடியும் அது என்ன பண்ணிடுமா, மூடி வச்சிருமா. அதோட ஃபிளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி மண்ணை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு again it return back to the sea. அந்த ஆலிவ் ரிட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா சீக்குள்ள போயிடும். The eggs left incubate under warmth of the sun. ஸோ அப்போ அந்த எக் எதுக்கு அதில் வச்சுட்டு போகுது அப்படின்னா சன்னோட வார்ம்த்ல வந்து இன்குபேட்ல இருந்தாதான் அடுத்து அதுல இருந்து என்ன ஆகும், டர்ட்டிலோட அதனோட குஞ்சுகள்லாம் வந்து மறுபடியும் பொறிச்சுக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கறது in many places around the world local people follow the tracks of the turtle into the nest. ஸோ நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து முட்டையை போட்டுட்டு அது போயிடும். போனதுக்கு அப்புறம் அதனோட ட்ராக்கை ஃபாலோ பண்ணி அந்த எக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் பீப்புள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க.
they collect the eggs for eating. ஸோ சாப்பிட்றதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக், பிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்மெல்லை யூஸ் பண்ணி சென்ஸ் ஆஃப் த லெஃப்ட் பை த டர்ட்டில் அந்த ஸ்மெல்லை யூஸ் பண்ணி அந்த இடத்த தூண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எக்கு வந்து சாப்பிட்ருமா. those eggs that they escape such predators hatch 45 to 60 days later. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுது அதோட ஸ்மெல்லை வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்து அதோட முட்டையெல்லாம் சாப்பிடுது. இப்படி இதுல வந்து தப்பிக்கிற எக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா 45 to 60 days வந்து அந்த இன்குபேட்டர் வார்ம்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும், அது உள்ள இருந்து ஒரு ஸ்மால் ஆலிவ் ரிடில் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. The hatchling slash open the leathery snout. ஸோ அப்போ என்னன்னா இந்த ஹேட்ச்லிங் என்ன பண்ணுது அப்படின்னா அதனோட அந்த 45 டேஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகும், கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இல்லையா, அப்போ அதனோட நோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி அந்த பிளேடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்பான இதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எக்கோர் ஷெல்லை வந்து அந்த டைனி டூத்தை வச்சு நல்லா உடச்சி அது வந்து ரேசர் பிளேடு மாதிரி இருக்குமா அந்த ஸ்னவுட் அந்த நோஸ்ல வந்து. ஸோ அதை வச்சு உடச்சி அந்த எக்ல இருந்து அது வெளியில வருது. When most of the egg have hatched, the hatchling push themselves upward through the sand and emerge on the surface of the breach. ஸோ அது எக்ல இருந்து வெளியில வந்தோடனே மறுபடியும் என்ன ஆகும்னா சாண்ட்ல இருந்து வெளியில வரணும் இல்லையா. ஸோ சாண்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்காக அது என்ன பண்ணுது, ஃபோர்ஸ் பண்ணி அந்த உள்ள இருந்து அதை அப்படியே அப்போர்ட்ல ஃபோர்ஸ் பண்ணி வெளியே வந்துதான் அந்த 45 சென்டிமீட்டர்ஸ் ஆழத்துல இருக்கு அந்த குழியில இருந்து வெளியில வருது. From here they make hurry to dash to the sea. ஸோ அப்போ என்ன பண்ணிடும், இப்போ அது எக்கு ஷெல்ல இருந்து வெளியில வந்து அந்த சாண்ட்ல இருந்து வெளியில வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா அது அந்த சீக்குள்ள போனாதான் அதோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ரஷ்அப் பண்ணுது. ஏன் அது ரஷ்அப் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் கிளாசரி பார்த்துடலாமாங்க. ஃபிளிப்பர்ஸ்னா ஃபிளாட் ப்ராட் ஃபிளாட்லிங்ஸ் யூஸ் ஃபார் ஸ்விம்மிங். யாரு டர்ட்டில்குள்ள ஃபிளாட்லிங்ஸை தான் நம்ம ஃபிளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹால்னா புல் வித் ஃபோர்ஸ், அதை வந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அதை இழுத்துட்டு வருது ஆலிவ் ரிடில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லேபரஸி வித் கிரேட் எஃபர்ட், ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் சீல இருந்து லேண்டுக்கு வருது. கேவிட்டினா ஹாலோ ஸ்பேஸ். camouflage, a hider distinguish something, மறைச்சு வைக்கிறது. incubate, hatch egg using warmth. Predators, animals that kill other animals for food. Slash, cut. Snouts, pointed nose of an animal. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரேசர் பிளேடு மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அதுதான் ஸ்னவுட். எமர்ஜ், கம் அவுட். எமர்ஜ்னா அது வெளியில வர்றது. ஸோ அடுத்து பாருங்க, ஃபீமேல் ஆலிவ் ரிடல்ஸ் கேம் ashore at night to lay their eggs. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். Egg of an olive riddle are in the shape and size of cricket ball னு சொல்லிட்டாங்க. cricket ball இல்ல, table tennis ball size. So this statement is wrong. Next one, riddles come to lay their eggs in the month of January சொல்லிட்டாங்க. நமக்கு ஜனவரி இல்ல, between January and March, அதாவது between the month of January and March. So this statement is also wrong. Turtles use their flippers and make hollow for their nest. ஸோ ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, அதனோட அந்த ஹாலோ வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணும். hatchlings use their tiny egg tooth to come out of the egg. இது வந்து நமக்கு கரெக்ட். நெக்ஸ்ட், do you know fact கொடுத்துருக்காங்க, அது பார்த்தலாம். there is an interesting aspect of the sea turtle biology. ஸோ இந்த sea turtle வந்து இன்குபேட் பண்ணிச்சு அந்த எக்ல இருக்கிறது வந்து மேல் டர்ட்டிலா ஃபீமேல் டர்ட்டிலா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்க. டெம்பரேச்சர் இன்சைட் த எக் டிட்டர்மைன் தி செக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ while it growing. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இருக்குதோ அதை வச்சு தான் அந்த எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகும்போது அதோட செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ when the egg develop at 27 degree Celsius to 28 degree Celsiusனா மேல் hatchling. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 27 degree Celsius to 28 degree Celsius வந்து மேல் hatchling, 30 degree Celsius only ஃபீமேல் hatchling. ஃபீமேல் hatchlingக்கு 30 டிகிரி செல்சியஸ். அப்போ 29 to 30 டிகிரி அப்படின்னா இட் மஸ்ட் பி ஈதர் மேல் ஆர் ஃபீமேல். நமக்கு ஒன்று மேலா இருக்கலாம், ஈக்குவல் மிக்ஸ் மேல் அண்ட் ஃபீமேலா இருக்கும். ஸோ 27 to 28னா மேலு,
30னா நமக்கு ஃபீமேலு, 29 to 30 மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலா மிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க செக்ஷன் 3ல நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 2ல என்ன பார்த்தோம், அது வந்து சீஷோர்ல இருந்து சீக்குள்ள போறதுக்கு ரஷ் அப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா மெனி ஆஃப் தீஸ் டைனி hatchlings while weight less than 20 கிராம், எவ்வளோ கிராம், 20 கிராம் தான் இருக்கு, will not even reach the sea, அதால கஷ்டப்பட்டு போக முடியாது. They will fall prey to the crabs or birds even before they reach the water. Most of those that do make into the water will also eaten by many predators in the sea within the first few days of their lives. ஸோ அப்போ என்ன பண்ணுது, அதுவே 20 கிராம் வெயிட்ல தான் இருக்குது. அது அப்போ என்ன பண்ணும், கடல் கரையில இருந்து கடலுக்குள்ள போறது வரைக்கும் அதுக்கு பெரிய போராட்டம் தான். ஏன்னா அது வந்து என்ன ஆகும், டைடு அந்த ஹை லெவல்ல கொண்டு அது எது லே பண்ணிருக்கு. அப்போ அங்கிருந்து இறங்கி இங்க வரணும் அப்படிங்கும்போது வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த சீஷோர்ல இருந்து சீக்கு போறதுக்குள்ள நிறைய ப்ரெடேட்டர்ஸ், அதாவது ப்ரெடேட்டர்ஸ் வந்து பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் அதை பிடிச்சிருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராப்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இது பறந்து அது இது நடந்து போறதுக்குள்ளேயே அது என்ன பண்ணிடும், அதோட ஃபுட்டுக்காக இதை போய் பிடிச்சிக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் தாண்டி எந்த ஒரு டர்ட்டில் வந்து சீய போய் ரீச் ஆகுதோ அது மட்டும்தான், அந்த டர்ட்டில் மட்டும்தான் உயிரோட வாழும். சரிங்களா. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் தட் ஒன்லி ஒன் in every 1,000 hatchlings become an adult. ஸோ பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், thousands ஆஃப் ஆலிவ் ரிடல்ஸ் வந்து எக் லே பண்ணுது. ஒவ்வொரு ஆலிவ் ரிடலும் நமக்கு 100 எக்ஸ் மேலே போடுதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, 1000 hatchlings வந்து 1000 hatchlingsல ஒண்ணுதான் வந்து நமக்கு அடல்ட்டா மாறுதான். 1000 முட்டையில வர்ற அந்த டர்ட்டிலோட குஞ்சுகள்ல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அடல்ட்டா மாறுதான். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி பாதியிலே எல்லாம் பாதி எக்கா இருக்கும் போதே போயிடுது, வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாதி போயிடுது, சீக்குள்ள ரீச் ஆகிறதுக்குள்ள பாதி போயிடுது. ஸோ இப்படி போகும்போது மீதி இருக்கிற ஏதோ ஒண்ணு மட்டும்தான் என்ன பண்ணுதான், உள்ள போய் சீக்குள்ள போய் அதோட லைஃப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. It perhaps to ensure enough hatchlings survive to keep the species going with sea turtle so lays so many eggs. ஸோ இதனால தான் என்ன பண்ணுதான், sea turtle வந்து so many eggs வந்து லே பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. After many years of swimming in the open sea, the female hatchlings that have become an adults return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of fascinating reptiles. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்து சொன்னேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லே. ஸோ என்ன பண்ணுது, இப்படி தப்பிச்சு போகிற அந்த சீக்குள்ளே போய் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற டர்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா மெனி இயர்ஸ் ரொம்ப வருஷம் என்ன பண்ணுன்னா அது வந்து அந்த ஓஷன்லேயே ஸ்விம் பண்ணிட்டே அதனோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டே இருக்கும். சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அடல்ட்டாக மாறும்போது அது எங்கே பிறந்துச்சோ அது வேர்ல்டில் எந்த ஓஷனில் வேணாலும் அது ஸ்விம் பண்ணி போயிருக்கலாம், வேர்ல்டில் எங்கே வேணாலும் போயிருக்கலாம். பட் அது என்ன பண்ணுவோம், மறுபடியும் அது பிறந்த இடத்துக்கே திரும்பி வருமா, திரும்பி வந்து அங்கே தன்னோட எக்கை லே பண்ணிட்டு எகெயின் இட் வில் கோ டு த சி. ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Sea turtles are among many wonderful creatures we share this planet with. So sea turtle வந்து நமக்கு wonderful creature தான். They have survived natural dangers of millions of years. But sadly, human activities during the last few decades have put them in grave danger. So already நமக்கே தெரியும், நிறைய வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் நிறைய பேர் கடல்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அதுல உள்ள வாழ்ற உயிரினங்கள்லாம் நமக்கு அழியுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம டர்ட்டில்ஸோட லைஃப்பும் வந்து ரொம்ப நாள் வாழ முடியாமல் அது அழிஞ்சு போகிறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா பொல்யூஷன்னால அதனால லைஃப் லீட் பண்ணல. தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் ஆர் த்ரெட்டன் தேர் சர்வைவல். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதோட சர்வைவலை வந்து நமக்கு த்ரெட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் கண்டெம் ஃபார் தேர் மீட் அண்ட் கலெக்ட் தேர் எக்ஸ். பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் அதோட மீட்ஸுக்காகவும் எக்ஸுக்காகவும் அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. Sometimes they are accidentally trapped into the nest of the motor boats problems like. ஸோ மோட்டர் போட்லோட நெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் போய் வந்து மாட்டிக்குது பாதி. மீதி பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் இன் டு த ஓஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அந்த நெஸ்டிங் பீச்சஸ். ஸோ நம்ம பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா
அந்த இடத்துல வந்து அதனால நெஸ்டிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. இது கூட அதனோட சர்வைகளை வந்து ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்லி by systematically tackling these problems and remove these threats can ensure sea turtle will continue exist in years to come. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணால் மட்டும்தான் sea turtleனால ரொம்ப வருஷம் வாழ முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை நமக்கு யார் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா சேகர் தாத்ரி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சேகர் தாத்ரி யாருன்னு பார்த்துக்கலாம். ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிக்கல் ஆஃப் வைல்ட் லைஃப் பற்றி நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் ஹேஸ் பின் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர் அண்ட் சைல்ட்ஹுட். ஸோ இயற்கை பற்றியும் சைல்ட்ஹுட் பற்றியும் எழுதுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஹீ இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். எதில் அவார்ட் வாங்கியிருக்காரு? வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர்ல அவார்ட் வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ சேகர் தாத்ரி பற்றி ஃபர்தராக நமக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஸோ இந்த டாக்டர் உள்ள போனோம்னா நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ கிளாசரி பார்த்துடலாம். சர்வர்ல கண்டினியூ டு லிவ் mysteries, facts that are difficult to understand, fascinating, attracting greatly, decade a period of 10 years. ஸோ இதில் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். கிளாசரி பார்த்தாச்சு, லெசன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இது பார்த்துட்டு இந்த செஷன் நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டேஷ் த டேஷ் இஸ் அ பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டார்டாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. sea turtle. Sea turtle. In India coastal water we can see species of sea turtle. Indian coastal waterல நமக்கு sea turtle பத்தின species நமக்கு நிறைய கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா sea turtles come ashore to lay their eggs. It is a problem of a sea turtle to become ashore because it is a problem for sea turtle. ஒரு problem என்னன்னு கேட்குறாங்க. To come ashore because it is find it difficult to walk and stand, don't know their way to shore. Animals and people hunt. நமக்கு என்ன animals and people hunt பண்றது அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். turtles flipper helps to swim. பார்த்தோம் இல்லையா? ஈஸியாக ஸ்விம் பண்ணிடும். A sea turtle camouflages its nest by tossing sand on it into the incubate egg in the warmth of the sun. ஏன் அது வந்து அந்த கேவிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எக்கெல்லாம் இன்குபேட்ல இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த செஷனில் இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் செக்ஷன் நமக்கு பார்த்தோம்னா இந்த லெசன் பின்னாடி இருக்க வெக்காபுலரி பார்ட்ஸ், கிராமர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ தேங்க்யூ.